சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸ்டைல்ல வந்து கெத்தா உட்காந்துட்டு இருக்காங்க லேசர் ட்ரீட்மெண்ட்ல. ஆமா. ஸோ this is only low level laser therapy. ஸோ இதில் என்ன பேசிக்காக ஆகுதுன்னா உங்களோட ஹேருக்கு போகிற பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நான் ஏன் இந்த ட்ரீட்மெண்ட்டை 3 செப்பரேட் ஸ்டெப்ஸாக பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஐ புட் த இன்ஜெக்ஷன், தென் ஐ கிவ் த டெர்மா ரோலர் அண்ட் தென் ஐம் கிவிங் த லேசர். இன்ஜெக்ஷன்ஸ் பண்ணும்போது உங்களோட டெப்த் வரைக்கும் இந்த ரூட்ஸ் வரைக்கும் இது க்ரோத் ஃபேக்டர்ஸ் கோயிங். நம்ம டெர்மா ரோலர் பண்ணும்போது ஸ்கின்னை வந்து நம்ம மேக்கிங் இட் மோர் சசெப்டபிள் ஃபார் ஹேர் க்ரோத். லைக் அந்த கொலாஜன் சிந்தசிஸ் பண்ணுறதோ நம்ம வந்து மேனுவலாக பஞ்சர் பண்ணும்போது யுவர் ஸ்கின் பேசிக்லி ஸ்டார்ட் டு ரிப்பேர் இட் செல்ஃப். ஸோ யூ கெட் அ நியூ பேபி ஸ்கின். ஸோ இது எல்லாமே இட் ஹெல்ப்ஸ் த லைக் ப்ராசஸ் ஆஃப் இன்க்ரீசிங் த ஹேர் க்ரோத். ஃபைனலி நம்ம இந்த லோ லெவல் லேசர் தெரப்பி கொடுக்கும்போது நார்மலி எல்லாருக்கும் இந்த ஒரு ஏரியாவில் தான் ஹேர் ஃபால் ஆகும், பின்னாடியும் சைட்ஸ்லையும் ஆகாது. ஸோ இந்த என்டையர் ஏரியா கவர் பண்ணுற மாதிரி வென் யுவர் லேசர் ரேஸ் ஆர் கோயிங் இன்சைட் இட் increases the blood flow and bloodல இருக்கிற ஆக்சிஜன் கண்டென்ட்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதில் வந்து யூ கேன் நோட்டிஸ் there are 2 or 3 different lights. So உங்களோட ஸ்கின்னோட 3 different layers of penetration-க்கு அது it will go and it will help. இது மோஸ்ட்டாக வந்து கிளைண்ட்ஸ் இந்த ஊசிக்கு பயப்படுறவங்க ஒரு சில பேருக்கு ஊசி நம்ம கொடுக்கக்கூடாது லைக் வைரல் மார்க்கர்ஸ் இருக்கிறவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு we give this because it's completely non-invasive. And childrenக்கும் வந்து it is safe. US FDA approved treatment இது. ஸோ இவங்க எப்பவுமே ரம்யா ரெண்டுமே she takes it. ஆமா she takes it. And இப்போ ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் டாக்டர் இங்க போட்டோ ஷூட் அம்மா நடக்குது. என்னன்னா ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் எவ்வளோ இங்க எக்ஸ்பிளனேஷன் வாங்கிட்டு இருக்கேன் டாக்டர் கிட்ட. என்ன ஸ்டைலா உட்காந்துட்டு இவங்க போட்டோ ஷூட் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுவரை கேமரா டீம் பேங்கலாங்களா எடுத்துட்டு இருக்காங்க. லேசர்லயும் நிறைய பேருக்கு அந்த பயம் இருக்கு பிகாஸ் திஸ் இஸ் லீடிங் டு சம்திங் எல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம். சோ அந்த ஒரு பயமும் எல்லாருக்கும் இருக்குல்ல டாக்டர். அதனால ஹவ் சோ பேசிக்கலி லேசர்னு வரும்போது இட் ஹஸ் டூ, there's hot and there's cold. சோ நம்ம யூஸ் பண்றது கோல்ட் பீம் லேசர். சோ லோ லெவல் லேசர் தெரப்பி யூஸ் பண்றதுனால இங்க இருக்கிற அந்த பிளட் ஃப்ளோவை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுது and it increases the oxygen content. So யூசுவலாவே சுத்தமா முடியே இல்ல அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எவ்வளவு நாள் ஆகும்? Completely bald peopleக்கு we have a different department, Cosmetic Hair Systems ன்னு சொல்லிட்டு. So அவங்களுக்கு பெருசா clinical work ஆகாது because all of these treatments வந்து they come under the category retention treatment. So hair இருக்கு, அதை நம்ம retain பண்ண போறோம். So fully baldனா they would have lost the hair root ஓடவே. So அவங்களுக்கு வந்து நம்ம we have to either hair transplant பண்ணணும், donor இருந்ததுன்னா. டோனருமே ரொம்ப கம்மியா இருக்கு, their expectation is head full of hairனா காஸ்மெட்டிக் ஹேர் சிஸ்டம் யூஸ் பண்ணுவோம். ஸோ பீப்புள் வந்து அதுக்குமே வந்து ஒரு ரொம்ப பேட் தாட் இருக்கு லைக் ஓகே விக்ஸ்னா ஓல்டு பீப்புள் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படி இல்லை. பட் வாட் வி ஆர் சேயிங் இஸ் யங்ஸ்டர்ஸ் லைக் டீனேஜர்ஸ் யங் அடல்ட்ஸ் வந்து தே ஆர் கம்மிங் ஃபார் எக்ஸ்டென்ஷன்ஸ். ஓகே இந்த ஆக்டர் இந்த ஹேர் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு தே கம் ஃபார் எக்ஸ்டென்ஷன். ஸோ வி ஹவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ்.